ஹாய் மக்களே, எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவி சஜஷன்ஸ். நான் உங்கள் என்எஸ்கே. இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்த மூவி ஜாக்பாட். ஜாக்பாட்டா ஜோதிகா, ரேவதி, யோகி பாபு, ஆனந்த் பாபு, ஸோ இவங்களாம் நடிச்சிருப்பாங்களே, அக்ஷய பாத்திரம், அந்த கான்செப்ட் இருந்துச்சு அந்த மூவியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஓ மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்குதுரா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். இது அந்த படம் கிடையாதுங்க, ஹாலிவுட் படம். ஹாலிவுட்ல ஜாக்பாட்னு 2024, அதாவது இந்த வருஷம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன மூவி தான் ஜாக்பாட். நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல ஃபேவரட், ரொம்ப பிடிச்ச ரெஸ்லர் ஜான் சீனா. அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஷாங்ஷில நடிச்ச ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நம்ம ஆக்வாஃபினா இந்த படத்தோட ஹீரோயின் ரோல், அதாவது ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஷாங்ஷி வந்து வீலானா நடிச்சிருக்காரு. ஜான்சினா, ஆக்வாஃபினா, ஷீமு லியூ, இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த படம் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷாங்ஷிலேயே நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆக்வாஃபினான்ற அந்த ஆக்டர் வந்து செம ஜாலியாக துருன்னு ஒரு மாதிரி செம ஃபன்னாக இருக்கும். அவங்கள வந்து அந்த மூவியில் பார்க்கும்போதே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபன்னாக அண்ட் ரொம்ப ஃபேவரட் பர்சனாக மாறி இருப்பாங்க. அதே அளவுக்கு ஃபன்னாக துருன்னு செம காமெடியாக அவங்களுக்கு ஹியூமர் வந்து நேச்சுரலாகவே வருது. படம் முழுக்கவே வந்து அந்த ஆக்வாஃபினா இருப்பாங்க. அவங்களோட அந்த ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் உடம்பெல்லாம் காயத்தோட குடுன்னு ஓடி வரான். அவனை வந்து நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. முழுக்க அவனை கொல்லணும் அப்படின்ற வெறியோட கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அவன் மேலே அடித்து அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டு உள்ள ஒளிஞ்சிக்கிறான். ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு ஆயாமாவும் இருக்காங்க. அந்த ஆயாமாவை அந்த பாப்பாவை காட்டி மிரட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். சரி, அந்த ஆயாமாவும் ஹெல்ப் பண்ணுது. பார்க்க பாவமாக இருக்குது. இவன் உடனே ஜன்னலுக்காக போயிட்டு யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, யாராவது நம்மளை தேடுறாங்களா அப்படின்னு தேடிட்டு திரும்புகிறான். அந்த ஆயாமா அசந்த நேரம் பார்த்து ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அவன் நெத்தியில் இறக்கி கொன்னுருது. ஒரு செக் எடுத்து கையில் கொடுக்குறாரு, நீங்கள் ஜாக்பாட் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஓ, கேம் ஷோ போல். அதான் ஆக்சுவலி கேம் ஷோ தான், ஆனால் கொன்னதெல்லாம் உண்மை. இப்படி கொல்றது தான் இந்த கேமேமா. இந்த அளவுக்கு ஹியூமராக இந்த ஃபைட் சீன் நம்மக்கிட்ட காமிக்க முடியுமோ அவ்வளோ ஹியூமராக காமிச்சிருக்காங்க. வேறு லெவல் காமெடியாக இருந்தது. சிரிச்சுட்டு இருந்தேன். ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணும்போது வந்தாரு பாருங்க நம்ம ஜான்சினா என்ட்ரி, மாஸாக இருக்கும். ரூஃபை பிறந்துக்கிட்டு உள்ளே வந்து ஓடி வந்து ஒரு ஸ்பியரை போட்டு மஜா பண்ணும். அது வேறு லெவல் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அண்ட் ஆக்ஷனை குறை சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு ஜான்சினா. எல்லாமே வந்து ஹியூமர் கலந்து தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்திலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாலா இல்லையா, ஜான்சினா ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, ஃபஸ்ட்டு ஜான்சினா எதுக்கு ஹீரோயினை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற அந்த ஜாக்பாட்னா என்ன அப்படின்றது தான் மீதி கதை. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு மஜாவான மூவி சஜஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலோ, இல்லை நான் ஏதாவது மூவி பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி பேசலாம்.